ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் பார்த்தா இன்றைக்கி நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான முக்கிய அறிவிப்புகள் பார்த்தா இடம்பெற்றிருக்கு. இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மொத்தமாக பார்த்தா ஒரு 90க்கு மேற்பட்ட இடங்கள் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஒரு சில புதிய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமான தகவல் என்னவோ, எந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன, மொழி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி 5 கோடி ரூபா வழங்கியிருக்காங்க, கனித்தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். அதுக்கப்புறம் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக 2030க்குள்ளே குடிசையில்லா தமிழ்நாடு இடம்பெற்றது சொல்லியிருக்காங்க. இதுக்காக 1 லட்சம் வீடுகளை இந்த வருஷம் கட்ட போகிறாங்க. ஒரு வீட்டோட மதிப்பு 3.5 லட்சம் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஸ்கீம் சொல்லலாம். அதுக்கடுத்து முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 365 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 5000 ஏரிகள் குளங்கள் புனரமைப்பு செய்யப்படும். இதுக்காக 500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமான திட்டம் என்ன, 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தா ஒரு நல்ல திட்டம், புதிய ஸ்கீம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வடசென்னை வளர்ச்சி திட்டம், இதுக்காக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் பல்வேறு திட்டங்கள் கண்டிப்பாக சேரும். அதுக்கடுத்து பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடையாறு நதி சீரமைப்புக்காக 1500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்க பாருங்கள், ஒரு 3 மாவட்டங்களில் அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு பாருங்கள். அந்த திட்டத்துக்காக 1,10 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுவதற்காக 13,720 கோடி நிதி இந்த ஆண்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்கு பாருங்கள். இது ஊரக பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம் இருக்குது. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்க. இப்போ இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் 6லேருந்து 12th படித்து அதுக்கப்புறம் காலேஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டத்தை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். அதுக்கடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் பார்த்தா அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3ஆம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசு ஏற்கின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd ஜெண்டருக்கான மொத்த காலேஜ் அப்படிங்கிறதுக்கான எல்லா செலவுமே கவர்மெண்ட்டே பார்த்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கடுத்து 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதுசாக 10,000 பார்த்தா செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தா உருவாக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக 35,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் மூலமாக 1000 கோடி மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தோழி விடுதிகள் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகள் அமைக்கப்படும். இதுக்காக 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 15,000 திறன்மிகு வகுப்பறைகள் கட்டப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் இருக்குது பாருங்கள். இதுக்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிலாம் இருக்க பாருங்கள். அங்கே திறன் ஆய்வகங்கள் லேப் பார்த்தா உருவாக்க போகிறாங்க. இதுக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், 1000 நபர்களுக்கு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் இருக்குது பாருங்கள். எஸ்எஸ்சி ரயில்வே வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி 6 மாத உரையாட பயிற்சி பார்த்தா சொல்லி கொடுக்குறாங்க. 1000 பேருக்கு எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங்கான ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடங்கள் நடக்க போது. இதுக்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 லட்சம் மாணவர்களுக்கு 2,500 கோடி கல்விக்கண் வழங்கப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து புற்றுநோய் மேலாண்மை இயக்கம் அமைக்கப்படுன்றத பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூபாய் 30 கோடியில்
மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்படும். அதுக்கடுத்து இலவச வைஃபை வசதி வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் போன்ற இந்த இடங்களில் உங்களுக்கான இலவச வைஃபை வசதி கொண்டு வர போகிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் 200 கோடி செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சர்வரை வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணப்படுறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் வந்து 2ஆம் கட்டத்துக்காக 12,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து பார்த்தா தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான தொழில் முனைவோர் கடன் திட்டம் வந்து பார்த்தா உருவாக்கப்படும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு பணி கொடுத்துருக்கும். ஜூன் மாதத்துக்குள்ளே 10,000 பணி நிரப்பப்படும். இதுவரை வந்து 60,000 மேற்கொண்டு வந்து பார்த்தா பணியம் செஞ்சுருக்கான்ற மாரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 500 புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படுறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பழங்குடியினர் மொழி வளங்களை ஆவணப்படுத்துதலுக்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து பழங்குடியினர் இளைஞர்களுக்காக 1000 பேருக்கு வந்து திறன் பயிற்சி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களில் வந்து 1000 பேருக்கு திறன் பயிற்சி வழங்குறாங்க. அதுக்கடுத்து 7.5 ரிசர்வேஷன் இருக்குது பாருங்கள், உள் ஒதுக்கீட்டில் கல்லூரி சேரும் மாணவருடைய படிப்புக்கான முழு செலவுமே அரசே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் காலேஜ் படிக்கணும்னா உங்களுக்கான மொத்த செலவுமே அரசே இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல அப்டேட். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்க பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 1000 பேருக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான திட்டம் என்ன, நார்மலாக வந்து புதுமை பெண் ஸ்கீம் இருக்குது பாருங்கள். பெண்களுக்கு நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னா காலேஜ் அப்போ 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை வந்து வழங்கப்படும். சேம் அதேமாரி இப்போ ஆண்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் நீங்கள் வந்து சேர்றீங்க, அதாவது புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கும் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்தா அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம் நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் வந்து சேர்றீங்க, ஆர்ட்ஸ் சேர்றீங்க, இன்ஜினியரிங் சேர்றீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து பார்த்தா உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. இது வந்து தமிழ் புதல்வன் திட்டன்ற மாரி வந்து திட்டம் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து புதிய திட்டமே வந்து சொல்லலாம். இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல திட்டமே வந்து சொல்லலாம். ஓகே, இதான் பட்ஜெட்டில் கொடுத்துருக்க முக்கியமான திட்டங்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, ஒரு சில நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நிறைய வந்து பார்த்தா ஏரிகளுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பார்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஐடி பார்க் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் பல்வேறு தகவல் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் எது, எந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், நல்லா இருக்கா இல்லைன்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.